ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் மாரி சடையப்பன். ஸோ என்னால் என் குழந்தைய கோவப்படாமல் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவனும் ரொம்ப கோவப்படுறான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மேம் அப்படின்னு கேட்குற பேரண்டா நீங்கள், உங்களுக்கான பதிவு தான் இது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப கோவம் வரும்போது நம்ம கொஞ்சம் ஒரு 5 minutes ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா போய் நம்ம குழந்தைகிட்ட பேசும்போது நம்மளால குழந்தைய ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு கோவம் அப்படின்றது ஒரு எமோஷன். ஸோ அந்த எமோஷன்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தப்பு பண்ணிட்ட, நீ பேட் பாய் பேட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பிளேம் பண்ணாமல் அவங்கள நம்ம அமைதியாக நீங்கள் செஞ்சது தப்பு, இதை நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி பொலைட்டாக ஹேண்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களோட குட் பிஹேவியர் எல்லாமே நம்ம பார்க்கும்போது அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவங்கள நம்ம பாராட்டணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுறது மூலமாக அந்த குழந்தைங்க எப்பவுமே நம்ம பேச்சை கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட நம்ம கத்தி பேசக்கூடாது. கத்தி பேசி அவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் நம்ம யோசிப்போம். பட் அந்த குழந்தைங்க கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க, பயந்து போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் பொலைட்டாக அமைதியாக போய் நீங்கள் இதை செய்யாதீங்க, இதை பண்ணுங்க, இதுதான் நல்லது அப்படின்னு நீங்கள் பொறுமையாக பேசும்போது அந்த குழந்தை எப்பவுமே அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, உங்கள் குழந்தைய உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச்.